கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மையம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலைகளிலே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்ன சமூகம் மத்தியில் கடந்து வருவதாக. கடைசி நாட்களே கிறிஸ்துவ சமுதாயத்தின் மக்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாரும் கருத்தாக நம்ம ஊழியத்தை செய்யணும், கருத்தாக ஜெபிக்கணும், கருத்தான காரியங்களை செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது செய்தால், அதாவது நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் நல்லது செய்தால் மேன்மை, அந்த மாதிரி காரியம்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு சில பேர் தான் நன்மைகள் செய்து அந்த மேன்மைக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணுமில்லை, காது கேட்குமில்லை, அதை உணரத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், திருடன் வருகிறது போல அவருடைய வருகை இருக்கும். இதெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களெல்லாம் பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதாவது வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வார்த்தையை நம்ம கரெக்டாக நம்ம பேசணும். வார்த்தையை நம்ம தவறி வார்த்தையினால் பிழை செய்யும்போது, வார்த்தையை தவறி விடும்போது, பதறி பேசிடும்போது நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க சொல்லப்படும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நம்ம வாசிக்கிறோம். யோவான் 3:16. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ளி உலகத்தை உளவாய் அன்பு கூர்ந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரர் மத்தியில், விசுவாசி மத்தியில் சாப்பிடுகிற காரியத்தை ஒரு பெருசாக எடுத்துக்கிறோம். பைபிள் வேதம் என்ன சொல்லுது? புசிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, புசியாத இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லப்படுது. இயேசுநாதரே சொல்லுகிறாரு, வேதமே சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கு செய்யறதுக்கு தகுதி கிடையாது, பலன் இல்லாதவங்க, பயப்படுகிறவர்கள் ஜனங்களை அதாவது ஞானஸ்தானத்துக்குள்ளாய், நரகத்துக்கு போகக்கூடிய ஞானஸ்தானத்துக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு அவங்கள வழி நடத்தின ஊழியக்காரன் கடைசி காலத்தில் அதை விட்டு போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களை வராதபடிக்கு, ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியாதபடிக்கு சில தவறுகள், தடையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுங்கள், என்ன சாப்பிட்றாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, அந்த ஆத்துமா விலை ஏற்படுறது. ஆத்துமாவுக்கு சாவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்துமாவுக்கு சாவு கிடையாது. ஒன்று நரகத்துக்கு போகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் பரலோகத்துக்கு போகணும். சாவு கிடையவே கிடையாது. இதை கிறிஸ்தவங்களுக்கே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் அவர் எப்படி இருந்தாலும் தேவ சமூகத்தை அவங்களை அழைத்து, அவங்களை பரிசுத்தப்படுத்தி, உபதேசங்களை பண்ணி, ஞானஸ்தானம் கொடுத்து, தேவனுடைய அந்த புதிய பூமி, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க சேர்க்கத்தக்கதாக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருகிற புதிய ஆண்டு, புதிய வாக்குத்தத்தங்களை தேவன் தந்து உங்களை வழிநடத்த முடியாய் நடத்துவாராக. ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.